இப்போது லாஸ்ட் ஒரு கவர்மெண்ட் இருந்தாங்க, அவங்க சைடும் இப்போ இல்லை. இப்போ ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு, அவங்க சைடுமே பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சாரி, 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரியும் கூடி நம்ம வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கோடி மக்கள், இந்தியாங்கிறது வேர்ல்டு பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஒரு 24 பேர் நம்ம ஒரு மெயின் சப்ஜெக்டில் எடுக்க முடியல அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு லாகிங்கில் இருக்கும் ஸ்போர்ட்ஸில், நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா சிம்பிளாக இது பண்ணுறாங்க, அவங்களோட இதெல்லாம் ரீச் ஆயிடுது. அவர் இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம், அவரோட ஐடியோ எல்லாமே ரீச் ஆகலைங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கீகாரம் எந்த விஷயத்துலையுமே அவருக்கு கிடைக்கலன்னு தான் எங்களுக்கு தோணுது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் ப்ரமோட் பண்ண முடியும். மெயினாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும்தான் சொல்கிறாங்க. கிரிக்கெட் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ரமோட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி தீபக்குடைய மன உறுதி 1000 நாள் தொடர்ந்து 4 டைம் ஏறி இறங்குறதால வந்து சத்தியமாக சொல்கிறேன், அது உடலுடைய வலுவை தாண்டி அது மன உறுதின்னு ஒன்று. அந்த மன உறுதி வந்து தீபக்கிட்ட ரொம்ப 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 அதிகம். 3 வருஷம் தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல், மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி அவர் மேலே ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அதுவும் 4 டைம் ஏறி இறங்குறாரு. மலையேற்றம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸை நாங்கள் கன்சல்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஒரு 100 நாள் பண்ணதை விட அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 1000 டே பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு முன்னாடி போய் இந்நேரம் வந்திருக்கணும். ஆக்சுவலாக இதுதான் ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன். இப்போ அதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம லைக் செலிப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கு பேர் செலிப்ரேஷன் கிடையாதுங்க. அப்புறம் என்ன ரீசனுக்காக வந்து இந்த கொண்டரங்கி இடத்துல வந்து இவ்வளோ பேர் மக்கள் கூடியிருக்காங்க? அப்புறம் கரிகால சோழன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 30 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது, 1000 நாள் வந்து இந்த 3825 அடி வரும் இந்த மலை. அதை வந்து தொடர்ந்து 4 டைம் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து 1000 டே கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதனால மக்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 1000 நாள்லாம் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல், மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி அவர் மேலே ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அதுவும் 4 டைம் ஏறி இறங்குறாரு. பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட 3.5 வருஷம் 1000 நாள் வந்து உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவருக்கு ஏதாச்சும் வந்து வெளியூர் போயிட்டு வந்து அங்கே இருக்கணும்னாலும் சரி, விடாமுயற்சியா ஒரு 1000 நாள் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. 1000th டே கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ என் பேர் ஹரிகுமார், கோச் ஹரி அப்படின்னு சொல்லி தெரியும். லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி 102 டைம் பார்த்தீங்கன்னா ஏறி ஒரு நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000வது முறை நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி மலை டெய்லி ஒரு 4 முறை ஏறி இறங்குறாங்க. அதை கேட்டு என்னால் அவங்க அட்லீஸ்ட் நேர்லேயே போய் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு வண்டி கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து நான் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு டேரெக்டாக விஷ் பண்ண சொல்லி தான் நான் மெயினாக வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மக்களோட சப்போர்ட்டும் ஒரு ஆதரவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான், அதுவும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும்தான் வராங்க. ஒரு 1000 நாள் சேலஞ்ச் ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு பர்சன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட எஃபர்ட்டுக்கோ அவங்களோட கன்சிஸ்டன்சிக்கும் என்னோட ஹேட்ஸ் ஆஃப். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜ் பண்ணி லைக் நம்மளோட தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரெகக்னேஷன் கொடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட விளையாட்டு துறையிலையாகட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மெடல் கிடைக்காதா அப்படின்னு ஒரு பார்த்துட்டு இருக்க தருணத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒலிம்பிக் ஆகட்டும், அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸில் நம்ம ஒரு மெடல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கண்ட்ரியோட நேம் வராதா அப்படின்னு ஏங்குற ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சனை ஏன் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட விளையாட்டு துறையிலையாகட்டும் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் திறமையிலையாகட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெடல் கொண்டு வருவாங்க. ஸோ எங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம், எங்களோட டேலண்ட் காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும். நம்ம அன்வான்டாக எதுக்கோ தேவையில்லாத ஒரு டேலண்டெல்லாம் இல்லாத பர்சனுக்கெல்லாம் நீங்கள் மணி சப்போர்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன் பண்ணி கொடுக்குறீங்க. பட் ரியல் டேலண்டாக இருக்கிறவங்களை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த கரிகால சோழன் அப்படின்றவங்க வந்து இந்த கொண்டரங்கி மலை 1000 நாள் வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாராலையும் முடியாது, அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இப்போ நாங்களாம் ஒன் டைம் ஏறிட்டு வந்தாலே 4 days ரெஸ்ட் வேணும் எங்களுக்கெல்லாம். அவர் வந்து ஒரு நாளைக்கு 4 முறை ஏறுறாரு, அதுவும் ரொம்ப குறுகிய நேரத்தில் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது வந்து பெரிய அங்கீகாரமாக இன்னும் ஆகலை, அவருக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கல எங்கேயுமே அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப, அவரோட ஃபாலோவர்ஸு அவரோட ஃபேன்ஸாக நாங்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கோம். ஏன்னா சிம்பிளாக இது பண்ணுறாங்க, அவங்களோட இதெல்லாம் ரீச் ஆயிடுது. அவர் இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம், அவரோட ஐடியோ எல்லாமே ரீச் ஆகலைங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கீகாரம் எந்த விஷயத்துலையுமே அவருக்கு கிடைக்கலன்னு தான் எங்களுக்கு தோணுது.
அந்த விஷயத்துல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கண்டிப்பா. ஆனா 1000 நாள்ன்றது வந்து சாதாரண விஷயம் கண்டிப்பா. கிடையாது. இன்னைக்கு இந்த 1000th டே கூட பெருசா பார்த்தோம் அப்படின்னா அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசுல வச்சுட்டு நிறைய பேர் எங்களை மாதிரி வந்திருக்காங்க. அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. மீடியாஸ் அந்த மாதிரி எதுவுமே பெருசா இல்லைன்னு தான் சொல்லணும். இங்க சுத்தி வந்து அவங்க ஃபேன்ஸ், அவங்க ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு பிடிச்சமான அவங்க முன்னேறணுங்கிற ஒரு விதமானதான் எல்லாம் வந்திருக்கோம். அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு இது எடுத்து தீபக் மாதிரியே இருக்கிறானா ஒரு ஒரு ஒவ்வொரு அத்லட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா இவர் இந்த மாதிரியான பர்சன் எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மெடல் பட்டியலில் இந்தியாவோட நேம் வராதான் அப்படி காத்து நிற்கிற மாதிரி ஒரு அவல நிலைமை வராது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியோட நேம் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட உதவி கண்டிப்பாக தேவைன்னு நான் பார்க்குறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே மகளே, அதாவது இன்னைக்கு தீபக் வந்து 1000வது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படிங்க. அதான் இன்னைக்கு அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்த மக்கள் தான். ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. நான் ஒரு 1000 பேர் வருங்க எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ பேர் வந்து பெருசு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் இதை பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்துட்டு பெருந்தலைகள் யாராவது தீபக் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி தீபக்குடைய மன உறுதி 1000 நாள் தொடர்ந்து 4 டைம் ஏறிட்டு இறங்குறதால வந்து சத்தியமாக சொல்கிறேன், அது உடலுடைய வலுவை தாண்டி அது மன உறுதின்னு ஒன்று வேணும். அந்த மன உறுதி வந்து தீபக்கிட்ட ரொம்ப 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 அதிகம். பர்சனலாக நமக்கு தீபக் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்த மக்கள் தாங்க. தீபக் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இந்த மக்கள் கூட்டம் தான். உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. நிறைய சேலஞ்சஸ் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவு வந்து ரெகக்னிஷன் கிடைக்குது? இல்லை ஆக்சுவலாக இவங்க யாருமே இப்போது என்னையே எடுத்துக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஒரு 100 டைம் பண்ணதுக்கு நான் போய் அவங்ககிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி வெள்ளிங்கிரிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஹில், அதை நான் ஒரு 100 டைம்ஸ் ஏறி இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒரு அந்த துறையில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி அவர் வந்து இதெல்லாம் ஸ்போர்ட்ஸை எடுத்துக்க முடியாதுப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை ஏறிட்டீங்க இறங்குனீங்க என்ன ப்ரூஃப் அப்படின்னு அவர் கேட்குறாங்க. நான் சொன்னேன் எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது சார். பை வேர்டாக யாருமே பேப்பரில் போட மாட்டாங்க, எல்லா பேப்பர்லையுமே வந்திருக்கு சார். ஹிந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, ஆர்டிக்கல் எல்லாமே வந்திருக்கு சார். ஒரு தவறான நியூஸு ஒரு பேப்பரில் வேணும் போடலாம், பட் ஒரு 10-12 பேப்பரில் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ரியாலிட்டி இருக்கும் சார் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்கிறேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் ப்ரமோட் பண்ண முடியும். மெயினாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும்தான் சொல்கிறாங்க. கிரிக்கெட் வாடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ரமோட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இது மற்ற ஸ்போர்ட்ஸில் பண்ணுறவங்களாம் ஸ்போர்ட்ஸை எடுக்கிறதில்ல. இது சொல்கிறது மலையேற்றலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஒரு 100 நாள் பண்ணதை விட அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததுங்க. ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸுமே அவங்களோட டேலண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னால் நீங்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸாக பாருங்கள், நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க? ஸோ என்னென்ன டேலண்ட் இருக்கோ அது அடிப்படையிலான ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேலண்ட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம் தான் கிடைக்கிறது இல்லைங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. 3 வருஷமாக ஒரு உழைப்பு போடுறாரு, ஆனால் அதுக்கான பலன் கிடைக்குதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். சோசியல் மீடியாஸில் வியூஸ் போகுது, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கான கரெக்டான ரெகக்னைசேஷன் அப்படின்னா அது இன்னும் கிடைக்கல. இப்போது லாஸ்ட் ஒரு கவர்மெண்ட் இருந்தாங்க, அவங்க சைடும் இப்போ இல்லை. இப்போ ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு, அவங்க சைடுமே பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்கள் சார்பாக இவருக்கு என்ன கோரிக்கை வைப்பீங்க? கண்டிப்பாக அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனில் தான் பண்ணிட்டு இருந்தார். இடையில ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் ப்ராப்பராக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது கூட அவர் தகுதிக்கேற்ற ஒரு வேலையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து ஸ்டெமினா ரொம்ப முக்கியம். Okay. இப்போ நார்மலாக ஒரு பையனை வந்து கீழே இருந்து கொண்டுட்டு போய் ஒரு ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஆல்ரெடி ஸ்டெமினா இருக்கவங்க அவங்கள வந்து நம்ம ஒரு 100 மீட்டருக்கோ இல்லை வந்து 1000 மீட்டருக்கோ இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகலாம். ஸோ இப்போ தீபக் எடுத்தீங்க அப்படின்னா 1000 நாள்ன்றது வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம். அவர் உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்லை வந்து அவர் வெளியில் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணவும் முடியாது. 3 வருஷம் ஏறி இறங்கியிருக்காருன்னா
அவருக்குள்ள நிறைய ஸ்டெமினா இருக்கும். கண்டிப்பா இப்போ கண்டிப்பா அவரை வந்து ஒரு ஒலிம்பிக் லெவலில் கொண்டுட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். அதான் சொல்றீங்களா, அவங்களுக்கு அதுக்கு தம்ப பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, யாராச்சும் ஒரு பெரிய ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அவங்களோட சன்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ், அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா லேகிங் ஆகுது இல்லைங்களா? ஸோ எங்களை மாதிரியான ஒரு டேலண்டட் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு தடைகள் வருது. இந்த தடைகள் நீக்கிறதுக்கு கரெக்டாக டேலண்டாக இருக்கிற பர்சன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மெடல் வந்துடும். எங்களுக்கு அதுதான் சொல்கிறோம், எங்களுக்கு எங்களோட டேலண்ட் காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் அந்த கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை நம்மள மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இருக்கிற பர்சன் ஆகட்டும் திங்க் பண்ணுறாங்க. மேபி அவங்களோட ப்ரெஷராக இருக்கலாம், இல்லாட்டினா அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் எங்களால் அடுத்த லெவல் போக முடியறது இல்லைங்க. இதுதான் ரியல் ஃபேக்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி அத்லட்டோட சுச்சுவேஷனுங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம முன்னுக்கு கொண்டு வந்தோம்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கோசரம் எப்பயாச்சும் லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு அவர் கோல்டு மெடல் அடிப்பாங்க. அது என்னோட 100% ஒரு நம்பிக்கை தாங்க. சார் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நீங்கள் வந்து இப்போது ட்ரெக்கிங் போய் சப்மிட் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டாக சொல்லுங்கள், ஃபுட்பாலாக சொல்லுங்கன்னு சொன்னீங்க. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், என்ன வந்து நம்ம ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் முக்கியன்றது ஸ்டெமினா. கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டெமினா வச்சிருக்கீங்க, தீபக்கா இருக்கட்டும் ஸ்டெமினா வச்சிருக்கீங்க. Correct. இப்போ உங்களை வந்து வேறு ஸ்போர்ட்ஸில் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. பட் ஏன் வந்து இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் மற்ற ஸ்போர்ட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் இது பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்குங்க, வணிகம் இதுக்கு பின்னால் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிள் ஒரு கேள்வி கேட்குறேங்க. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற ஒரே ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுங்க. ஃபுட்பாலில் வெறும் 1000, 1500 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரியும் கூடி நம்ம வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கோடி மக்கள், இந்தியாங்கிறது இந்த வேர்ல்டு பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அந்த ஒரு 11 பேர் ஒரு டீம்ஸு ஒரு 24 பேர் 24 பேப்பர் நம்ம ஒரு மெயின் சப்ஜெக்டில் எடுக்க முடியல அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு லேகிங்கில் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கிரிக்கெட் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுதான் எங்களோட கேள்வி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க, கிரிக்கெட் மட்டும் விளையாடுங்கன்னு சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே ப்ரியாரிட்டி கொடுங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து நீங்கள் அதை மாற்றணுங்க. ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஈவன் கொடுங்க. செஸ்ஸுனே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்கும், ஒவ்வொரு டேலண்ட் இருக்குங்க. போய் நம்ம ரொனால்டோ கொண்டு போய் அவங்க செஸ் விளையாட சொன்னால் ஆகாதுங்க, சச்சின் டெண்டுல்கர் கொண்டு போய் ஃபுட்பால் விளையாட சொன்னால் ஆகாதுங்க. அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தம்பியோட ட்ரைனிங் கொடுத்தா டெஃபரெண்ட்டாக நமக்கு நம்ம இந்த மாதிரி பட்டியலில் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. நம்மளோட பட்டியல் ஆல்ரெடி டாப்புக்கு வந்துடுங்க. ஸோ திறமைக்கு தகுந்த மாதிரியான கேம்ஸு நீங்கள் அதுக்கு தம்பியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அந்த மாதிரியான பர்சன் நீங்கள் வளர்த்தி விடுங்க. அதுதான் நமக்கு வேணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு லைக் வெரி சீரியஸ் நோட்டாக எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியாக்கள்லேருந்து இங்கே ஒரு 100 பேர் தான் இருப்போம். ஸோ இப்போ தீபக்கு வந்து பெருசாக ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. இதை பார்த்து அடுத்து வர தலைமுறைகள், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ நம்மளும் இப்படி பண்ணால் இந்த மாதிரி பேருவோமோன்னு ஒரு இது ஏற்படுங்களா? 100%ங்க. ஏன்னா பயந்தா வருங்க, யாருமே இந்த மாதிரி எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. என்னடா அப்போ என்ன பண்ணும், நம்ம திணிக்கிறோம். ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ண அவனுக்கு பிடிச்ச விஷயம் இல்லாத பிடிக்காத விஷயத்தை திணிக்கும் போது நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. இப்போது அந்த தீபக்கோட சுச்சுவேஷனில் பார்க்கும்போது யாருமே அந்த ரெக்கக்னேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இந்த நியூஸ் 4 பேருக்கு தெரியும் போது 4 ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க இது பண்ணவே மாட்டாங்க, அடுத்த ஒரு எஃபர்ட் எடுக்காது. அப்போ அங்கேயே பிளாக் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக அங்கேருந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான தவறுகளை எப்போவுமே பண்ணக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் உங்கள் சைட்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள், வந்து அவங்க கூட நில்லுங்க. ஒரு 1000 நாள் பண்ணதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியை கொண்டாடணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டாச்சும் கொண்டாடணும். நம்ம அதுவும் பண்ணல. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட நாலேஜுக்கு போகணும். இந்த ஊரில் யார் இருக்காங்களோ அவங்க யார் டேக் கேர் பண்ணுறாங்களோ அவங்களோட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 1000 டே பண்ண போகிறாங்க அப்படின்னு முன்னாடி போய் இந்நேரம் வந்திருக்கணும் ஆக்சுவலாக. இதுதான் ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன். இப்போ அதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம லைக் செலிப்ரேஷன் பண்ணுறது அதுக்கு பேர் செலிப்ரேஷன் கிடையாதுங்க. நம்ம ஸ்ட்ரகிளிங் இருக்கும்போதும் கம்ப்ளீட் பண்ணும்போதும் வந்து பண்ணுறது தான் ரியல் ஒரு சப்போர்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க.